மயிலின் கர்வம். ஒரு காட்டில் ஒரு மயில் வாழ்ந்து வந்தது. அது தன் அழகை நினைத்து மிகவும் கர்வமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு முயல் அந்த காட்டிற்கு வந்தது. உடனே மயில் தன் அழகை பற்றி முயலிடம் பெருமை பேச ஆரம்பித்தது. முயல் சொன்னது, நண்பா, மனிதர்கள் உன் அழகான நடனத்தை பார்க்க வேண்டும். ஆனால் அந்த குயிலைப் பார். அது தினமும் மனிதர்கள் வாழும் பகுதிக்கு பறந்து சென்று அதன் இனிமையான குரலால் அவர்களை மகிழ்விக்கிறது. மக்கள் அதன் அழகான குரலைக் கேட்டு மகிழ்கிறார்கள். குயில் உண்மையிலேயே கடவுளின் அற்புதமான படைப்பு. இதைக் கேட்டதும் மயிலுக்கு கோபம் வந்தது. உடனே மனிதர்கள் வாழும் பகுதிக்கு சென்றது. குயிலைப் போல பாட முயற்சித்தது. ஆனால் அதன் பயங்கரமான சத்தத்தால் மனிதர்கள் அதை விரட்டினார்கள். பயந்து போன மயில் காட்டிற்குள் ஓடிவிட்டது. நீதி. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டுப் பார்க்காதே. உன் சொந்த திறமைகளில் பெருமை கொள். The Peacock's Pride. A peacock lived in a forest. It was very proud of its beauty. One day, a rabbit came to the forest and the peacock started boasting about its beauty. The rabbit replied, Friend, humans should see your beautiful dance. But look at that cuckoo. It flies every day to where humans live and makes them happy with its singing. People enjoy listening to its beautiful voice. The cuckoo is truly a wonderful creation of God. Upon hearing this, the peacock became furious and went to the area where humans lived. It tried to sing like a cuckoo. However, its horrific sound made the humans chase it away. Frightened, the peacock ran back to the forest. Moral: don't compare yourself with others. Be proud of your own unique talents.